நீர் எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பேன். நீர் எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பேன். வாழ்வே வழியே வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்றவருடைய ஆலோசனையானது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலே கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறதான நமக்கு சில விதிமுறைகள், நியமங்கள், நியாயங்கள், கட்டளைகள், இப்படி தேவன் அவருடைய வார்த்தையை அநியாயம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே தேவனை அறிந்த மக்கள், நம்முடைய தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலி, வல்லமை உள்ள தேவன். ஆனா அதே நேரத்தில் நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன், நியாயக்கேடு இல்லாதவர். இந்த தேவன் தம் பிள்ளைகள் இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்? ஏன்னா இந்த உலகத்துல மனிதர்கள் கொலை செய்தாலும் பரவாயில்ல என்ற மதங்களும் இருக்கிறது. பொய் சொன்னாலும் பரவாயில்ல, அநியாயமா நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அநியாயங்களை போதிக்கிற மதங்களும் இருக்கிறது. ஆனா இந்த சத்தியபரர் சொல்றாரு, என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னா, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர் வாயிலிருந்து, அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையாகிய நீதியின்படியே நாம் நடக்க வேண்டும். அதனால் தான் சங்கீதம் 19 கடைசி வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுவார், என் கண்மலையும் என் மீட்பருமாய் இருக்கிற என் தேவனாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாயிருப்பதாக. ஆம் அன்பானவர்களே, நீதியிலே நடப்போம், நீதியாய் பேசுவோம், நீதியை செய்வோம். அதனால் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருவோம். தெய்வத்தை நோக்கி பார்த்து நாம் செபிக்கலாம். பரிசுத்தரே, எத்தனை பெரிய தெய்வம் நீங்க. ஆனா உங்க வாயிலிருந்து நீங்க சத்தியத்தை மாத்திரம்தான் சொல்றீங்க. அசுத்தமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாத நீங்க நீதி உள்ள வார்த்தையை விளம்புறீங்க. புரட்டு இல்லை, விபரீதம் இல்லை நீங்க. அது போலவே நாங்களும் நீதியாய் நடக்க, நீதியாய் பேச எங்கள் வாயிலும் அது நீதியாகிய வசனத்தை வையும். அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். God bless you, church. Have a blessed day. Amen.